ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025ல நீங்க கண்டிப்பா அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேஜிக். இது முக்கியமா டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்ல போற ஒரு வீடியோ, ஓகேவா? ஆனா டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. 2025ல கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க, ஓகேவா? சோ அதுக்கு நம்ம ஒரு மேஜிக் பண்ண போறோம், அதான் சொல்ல போறேன். ஸோ டிஎன்பிசிக்கு ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஜனவரி 10ஆம் தேதி டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கான ஒரு நியூ பேட்ச், ஓகே, டெஸ்ட் பேட்ச் as well as கிளாஸ் ஒன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அது என்ன மேஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்ஆர்பியோட குரூப் டி, இப்போ எப்படி டிஎன்பிசி குரூப் 4 அந்த மாதிரி ஆர்ஆர்பியோட குரூப் டி, டிஎன்பிசி குரூப் 4க்கு 10th எலிஜிபிள், ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 10th தான் எலிஜிபிள், சரிங்களா? இப்போ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ஜனவரி 20ஆம் தேதி டைம்ல அப்போ வந்துடும். ஒரு 20 அந்த டேட்ஸ் அப்போ வந்துடும், ஓகே? ஏன்னா 23ஆம் தேதி அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது? ஜனவரி 23ஆம் தேதி. அதுக்கான அப்டேட் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ 23ஆம் தேதி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் கண்டிப்பா இந்த வருஷம் பாதியில இருக்கும். இந்த வருஷம் பாதியில கண்டிப்பா இதுக்கான எக்ஸாம் இருக்கும், ரயில்வே குரூப் டிக்கான எக்ஸாம், ஓகே? அப்படியே டிஎன்பிசி குரூப் 4 பாத்தீங்கன்னா ஏப்ரல் நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம். சோ முன்ன பின்ன குரூப் 4 எக்ஸாம் எப்ப இருக்குமோ அந்த டைம்ல தான் இந்த குரூப் டி இருக்கும். ஒண்ணு அதுக்கு முன்னாடி இருக்கும், இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப டிஎன்பிஎஸ்சியோட ஜிஎஸ் படிக்கிறவங்களுக்கு ஆர்ஆர்பியோட ஜிஎஸ் ரொம்ப சப்பையா இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில ஜிஎஸ் ஓட ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப டஃபா இருக்கும். அந்த அளவுக்கு ஜிஎஸ் நீங்க இறங்கி படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜிஎஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், ஸ்ட்ரைட் கொஸ்டின்ஸா இருக்கும், ஒன்லைனரா இருக்கும், நமக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். அப்ப டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் படிக்கிறவங்களுக்கு ஆர்ஆர்பி ஜிஎஸ் ஒரு விஷயமே கிடையாது, ஓகே, ரைட்? ஆனா டிஎன்பிஎஸ்சில ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஜிஎஸ் வெல்வெஸ்டாவே இருந்தாலுமே கூட ஆனா டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் நமக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா ரயில்வேல ஒரு ஜிஎஸ் அடிச்சு தூக்கிடலாம். ஆனா ரயில்வேல ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கு, என்னது? மேக்ஸ். ரீசனிங் ஈஸி தான், ரயில்வே கேட்கற ரீசனிங் ரொம்ப ஈஸி. ஆனா மேக்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இப்ப ரயில்வேல மேக்ஸ்ல மட்டும் ஒரு 25 கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த 25 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும், எல்லாரும் போட்டுருவாங்க. ஆனா அந்த 25 கொஸ்டின் போறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் எடுக்கும். ஆனா ரயில்வே எக்ஸாம்ல நம்ம அதை ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷத்துல போட்டாங்க. அப்ப இங்க டைமிங் தான் விஷயம். அப்படிங்கிறப்ப ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டால அந்த ரயில்வே மேக்ஸ் கொஸ்டின் அப்ரோச் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும், அந்த டைம்ல போறது டஃபா இருக்கும். இப்ப என்னன்னா, நீங்க ரயில்வேல மேக்ஸ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஓரளவு அப்ரோச் பண்ணிட்டீங்க, ஆர்ஆர்பிக்கு மேக்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன், ஆர்ஆர்பி மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்க, அதாவது அந்த மேக்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாத்துறீங்க, ஷார்ட்கட்ஸ் தான் தெரிஞ்சிருச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதே மாதிரி நான் சொல்ற விஷயம் ஃப்ரெஷர்ஸ்க்கானது இல்ல. நீங்க 2022 டிஎன்பிசி ஆகட்டும், 2024 டிஎன்பிசி ஆகட்டும், ஜஸ்ட் பார்டர்ல போய் விட்டு வந்தீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் சார், இருந்தாலும் கூட அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் எனக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு, மேத்ஸ்ல 25 அடிச்சு என்னால பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நீங்க ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்ளை பண்ணுங்க, ஓகே? ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்ளை பண்ணுங்க. மேபி நீங்க என்டிபிசிக்கு அப்ளை பண்ணீங்கனாலும் ஓகே தான், ஏன்னா என்டிபிசிக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் இயரே முடிஞ்சிருச்சு 2024ல. இப்போ நீங்க ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா நீங்க ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்ளை பண்ணி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னன்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப ஜிஎஸ் அதுக்கு தனியா படிக்க தேவையில்ல, டிஎன்பிசிக்கு படிக்கிற ஜிஎஸ்ஏ போதும். நீங்க டிஎன்பிசி ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கீங்க, அதனால சொல்றேன், ஆர்ஆர்பி குரூப் டில வரப்போற மேக்ஸை கொஞ்சம் அப்படியே பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா அது சைமல்டேனியஸா டிஎன்பிசி மேக்ஸுக்கு வேற லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், அப்ப ஜிஎஸ் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, அப்ப ஆர்ஆர்பி ஜிஎஸ் அடிச்சிடலாம். சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கு, ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பா அடிச்சிடலாம். யாருக்கு தெரியும், ரெண்டுமே நீங்க அடிக்கலாம், புரியுதுங்களா? சோ ரெண்டையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்க ஒண்ணு அதை மட்டும் பாருங்க, இல்ல இதை மட்டும் பாருங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ணல, நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க, இந்த மேஜிக்கை பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட்க்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஈஸி, டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் படிக்கிறவங்களுக்கு ஆர்ஆர்பி ஜிஎஸ் ஈஸி. அப்ப ரெண்டையும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், இப்ப இதை மிக்ஸ் பண்ணா என்னால அந்த அளவுக்கு படிக்க முடியாது சார் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி படிங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிங்க, ஆர்ஆர்பி மட்டும் படிங்க. என்னால ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
ரெண்டுல ஒரு வேலையை நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் எல்லாருமே கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சார் கொஸ்டின்ஸ் தமிழ்ல இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. கொஸ்டின் தமிழ்ல இருக்கும். ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ் தமிழ்ல இருக்கும். ஓகே, சோ அதனால பாத்துக்கோங்க. சேம் ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசிக்கும் நம்ம அகாடமி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.